Hi friends, welcome to Maha's channel Grow Younger with Maha. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா முடியை விரிச்சி போட்டு இப்படி பேய் மாதிரி உட்கார்ந்திருக்கப்பவே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு ஹேர் கேர் தான் பார்க்க போறோம். சோ ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். சோ ஹேர் கேர் ரொட்டீன்ல வந்து இன்னைக்கு வந்து வீட்ல இருந்தே ஒரு ஸ்பா பண்ண போறோம். சோ அதுக்காக வந்து ஒரு ஹேர் இது வந்து ஒரு ஏதோ வாங்குறப்ப வந்து ஒரு ஃப்ரீயா வந்த ப்ராடக்ட் தான் இது. Sesa mud hair spa kit இது 99 rupees தான். ரொம்ப வந்து அஃபோர்டபிள் ரேஞ்சில இருந்து இது. ஸோ இப்போ இன்றைக்கி ப்ராடக்ட் ரிவ்யூவாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இதை எடுத்திருக்கேன் நான். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் ரிவ்யூலாம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோ யங்கர் வித் மஹா சேனலில் பார்த்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸு, அது இல்லாமல் நிறைய டிஐஒய் ஹோம் ரெமெடிஸ் நிறைய இருக்கும். கெட் ரெடி வித் மீ அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படிங்கிறவங்களும், ஃபேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் பிடிக்கிறவங்களும் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. இன்னும் ஃபர்தராகவும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம வீடியோ போடுறப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேசா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வந்த மட் ஹேர் ஸ்பா கிட். ஸோ ஐடியல் ஃபார் யூனிசெக்ஸ் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே மேன் அண்ட் உமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஸ்டெப் தெரப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் சில்கி, ஷைனி அண்ட் ஹெல்தி ஹேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெல்த்தியான ஒரு ஷைனிங்கான ஹேர் வேணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதில் என்னென்ன 3 ஸ்டெப் இருக்குது. ஸோ உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். 99 rupees தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஸ்டெப்பில் வந்து நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் ஷாம்பு இருக்குது ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து ஒரு ஹேர் மாஸ்க் இருக்குது. 3வது வந்து ஒரு ஹேர் சிரம் இருக்குது. ஸோ இது 3 இருக்குது. இதை 3 எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே வந்து ப்ராடக்டை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஷாம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வாஷ்க்கு தேவையான அளவு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஸ்பா பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது இன்றைக்கி இந்த ஷாம்பு ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷாம்பு. ரெண்டாவது ஸ்டெப் வந்து இதுலேயே வந்து நம்பர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. நம்பர் 2 வந்து டீப் நரிஷிங் மட் ஹேர் மாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாஸ்க்கை போட்டு எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செகண்ட் இது. ஸோ நான் அதை வந்து செப்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து 2 மாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே இது ஒன்று தான் வந்து. ஸோ ஒரு சிலருக்குள்ள வந்து லென்த்தி ஹேர் இருக்கும் அப்படின்னாக்க நிறைய தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக வந்து 2 மாஸ்க் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. 3வது வந்து ஹேர் சிரம் கொடுத்துருக்காங்க. ரீவிட்டலைசிங் ஹேர் சிரம் கொடுத்துருக்காங்க. ஸோ சிரம் அப்படி ஆஃப்டர் வாஷ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3 1 by 1 நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அந்த ரிசல்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போது ஷாம்பு வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஷாம்பு வந்து போடுறப்ப இன்னொரு டிப்பு என்ன அப்படின்னாக்கா ஷாம்பு வந்து எப்பயுமே வந்து டைரெக்டாக வந்து நம்ம வந்து ஷாம்பு வந்து நம்ம டைரெக்டாக வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அதை நல்லா டைல்யூட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஹேர் டேமேஜ்லேருந்து கண்டிப்பாக வந்து இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ எவ்வளோ ஷாம்பு எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து வாட்டர் போட்டு நல்லா வந்து டைல்யூட் பண்ணிக்கணும். ஸோ டைல்யூட் பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம இதை வந்து தலையில் அப்ளை பண்ணணும். ஸோ நான் வந்து ஷாம்பு பண்ணிவிட்டு தென் நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் காட்டுறேன் நான். ஸோ இப்போ எப்படி டைல்யூட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ ஷாம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ தண்ணி வந்து போட்டு நல்லா வந்து இதை டைல்யூட் பண்ணிக்கிறேன். இந்த ஷாம்புன்னு இல்லை, எந்த ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணாலும் ஃபுல்லாக டைல்யூட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் வந்து ஹேரில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ இந்த மாதிரி ஹேர் ராப் வந்து கிடைக்கிது. இது வந்து ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு காட்டன் மெட்டீரியல் இருக்கிறதுனால நம்ம வந்து தலையில் இருக்கிற ஈரம் எல்லாமே சூப்பராக வந்து அப்சர்வ் ஆகிடுது. ஸோ இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஆல்சோ. கண்டிப்பாக வந்து இதோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ அதை வந்து எப்படி வந்து டைப் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன் இந்த கிளாத்தை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தலைக்கு வந்து பின்னாடி இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து பின்னாடி வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் ஹேர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஸோ வந்து இது மாதிரிக்கே வந்து நம்ம சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இந்த கீழே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பேண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை பேண்டை வந்து இப்படி நம்ம இழுத்துட்டு
பின்னாடி இருக்க இந்த பட்டன் தெரியுதா, அந்த பட்டன். ஸோ இந்த பட்டனில் வந்து போட்டுடணும். போட்டோமே அது நல்லா வந்து டை ஆயிரும். ஸோ அவ்வளோதான். நம்ம அப்படியே ஒரு சிலர்லாம் அப்படியே குளிச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து நம்ம வந்து தொகட்டோம் இல்லையா, அந்த மாதிரி காய வைக்கிறப்போ வந்து இது வந்து சூப்பராக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். தண்ணி எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகாது இது. ஸோ ப்ரூஸ் குட்டி என்ன பண்ணுறீங்க? செல்லக்குட்டி உங்களுக்கும் பண்ணி விட்டுமா? ஹேர் ஸ்பா பண்ணி விட்டுமா உங்களுக்கும்? ஓகே. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஸோ நான் அதை எடுத்துகிட்டு வந்து இன்னும் நல்லா வந்து நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நல்லா நான் ஓரளவு டவல் ட்ரை பண்ணிக்கிறேன். ரொம்ப ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அடுத்த ஸ்டெப்பான நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் வந்து ஸோ இந்த மட்டோட மாஸ்க் போடணும். ஸோ இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்குது. ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சில இதில் வந்து கெமிக்கல் ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இது ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்ல ஸ்மெல் வருது. இருக்குது இது. ஸோ இதை எடுத்து அப்படியே வந்து நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து க்ரீம் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஸோ வந்து ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் ஷைனிங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ரூட்லேயும் வந்து போட்டுக்கலாம். இங்கே வந்து ஹேர் லென்த்லேயும் வந்து நம்ம வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 பேக் இருக்குது இதுலேயே. ஸோ ரொம்ப ஷார்ட் ஹேர் தான் அப்படின்னாக்கா ஒரு பேக் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இது வந்து 3 minutes வந்து வச்சுருக்கணும் அப்படியே சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் வந்து இப்போ வந்து நல்லா மேலே தூக்கி வந்து ஒரு சின்ன கொண்டை போட்டுக்கிறேன். 3 minutes கழித்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 4 minutes ஆகிடுச்சு. ஸோ நான் போய்ட்டு இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வரேன். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நான் வந்து இப்போ வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ அடுத்தது வந்து ஓரளவு வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சிரம் யூஸ் பண்ணலாம். ஸோ சிரம் வந்து யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னா நல்ல ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்து சிரம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து தப்பு. நம்ம வந்து கொஞ்சம் வந்து அந்த தண்ணி இருக்கிறப்பவே ஈரப்பதம் இருக்கிறப்பவே வந்து நம்ம வந்து இந்த சிரம் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஹேரோட அந்த இதில் வந்து போய் இது நல்லா அப்சர்வ் ஆகி நம்ம சில்கியாக ஒரு ஷைனி லுக் வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஹேர் சிரம் வந்து இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து ஹேர் சிரம் வந்து எப்பயுமே வந்து நம்ம ரூட்டுக்கு வந்து அதாவது தலையில் அந்த ஸ்கின்னுக்கு வந்து தேவை கிடையாது. நம்ம அந்த ஹேருக்கு மட்டும் தான், மேலே இருக்க ஹேருக்கு மட்டும் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஹேரு. அது இல்லாமல் வந்து அடங்கவே அடங்காது, ரொம்ப வந்து ஃப்ரிஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு ஹேர் சிரம் போடுறப்ப ரொம்ப நல்ல, நான் வந்து லோரியலில் வந்து ஹேர் சிரம் வச்சுருக்கேன். ஸோ அதுலேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹேர் சிரம்ஸ்லாம் வருது, அது மாதிரிலாம் வாங்கிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இந்த சிரம் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். நல்ல ஸ்மெல் ரொம்ப நல்லா வருது. ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு இது கொஞ்ச நாள் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், நல்லா வந்து பவுன்சி ஆகிருக்கானா, சூப்பராக வந்து பவுன்சி ஆகிருக்கு. நான் வந்து கோம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பட் சில்கி வந்து அந்தளவுக்கு வரல அப்படின்னு நினைக்கிறேன்.
அது ரெகுலராக எந்த சிரம் போடுவனோ அந்த சிரம் அளவுக்கு சில்கி வரல, பட் ஆனால் வந்து நல்லா பவுன்சி ஆகிருக்கு, அது நல்லாவே தெரியுது. ஸோ 90 ருபீஸ்க்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் வர்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து என்னுடைய மார்க் வந்து வில் பி 7 out of 10 அப்படின்னு சொல்லுவேன். இது கண்டிப்பாக தாராளமாக வந்து நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸு சூப்பராக இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இது ஹெர்பல் ப்ராடக்ட் தான். ஸோ எந்த கெமிக்கல் இல்லாதனால கண்டிப்பாக அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சின்ன சின்ன பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு ரிவ்யூ நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ அந்த ரிவ்யூ பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் ரெமடிஸும் நிறைய நம்ம பார்க்க போகிறோம் இனிமேல். ஸோ அந்த வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.